ஹலோ வியூவர்ஸ், ரொம்ப நாள் கழித்து உங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. நாங்கள் ஒரு புது கேமில் உங்களை சந்திக்கிறோம். கேமோட பேர் ஃபியர் ரெஸ்பான்ஸ். கேமுக்குள்ளே போகலாமா? என் கூட லோகித் இருக்கார் மற்றும் நான் உங்கள் தீபக். இது குட் பாய்ஸ் எல்எஸ்கே யூடியூப் சேனல். வாங்க ஆரம்பிச்சிடலாங்களா? உள்ள நுழைஞ்சிட்டோம். ஆரம்பமே கொஞ்சம் திகிலாக தான் இருக்குது. என்ன இவ்வளோ பெரிய அரண்மனையா இருக்கு? மழை பெய்யறதால எனக்கு ஒரே இருமலாக இருக்குது. தேடி பார்ப்போம். இன்வெஸ்டிகேட் த மேன்ஷன். இந்த வீட்டில் யாரோ குடும்பம் இருந்திருக்கு போல். அவங்க தொலைஞ்சிட்டாங்களாம். என்ன ஏதுன்னு விவரத்தை பார்க்க தான் நம்ம போகிறோம். என்ன லைட் ஆஃப் ஆயிடுச்சு? லைட்டை போட்டு விடும்பா. மின்னல லைட்டை போடுப்பா. என்ன அது பேப்பரு? யூ ஆர் ஹியர் டு இன்வெஸ்டிகேட் த சடன் டிஸப்பியரன்ஸ் ஆஃப் த சில்வியா ஃபேமிலி ஆர் ப்ரிலிமினரி ஸ்கேன்ஸ். என்ன அது? ரொம்ப ஃபாஸ்ட்டாக போடுறாங்கப்பா. நாங்கள் இங்கிலீஷில் கொஞ்சம் வீக், ஸ்லோவாக போடுங்க. ஆமாம், அதான் என்னமோ சால்வியா ஃபேமிலியோ சில்வியா சில்வியா ஃபேமிலியோ காணாமா. ஓ, காணோன்னா பேப்பரில் போகிறத விட்டு எங்களை 2 பேரும் ஏன்ப்பா அனுப்புறீங்க? அதுவும் குறிப்பாக எங்கள் 2 பேரும் ஏன்ப்பா அனுப்புறீங்க பேய் வீட்டுக்கு? நாங்கள் கொஞ்சம் தைரியசாலின்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு போல். பரவாயில்ல, போகலாம். ஓகே, வீட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டோம். பயங்கர பெருசாகவே இருக்கே. அரண்மனை 4 அரண்மனை 5 மாதிரி இருக்குது வீடு. டோர் ஹேண்டில் காணோமா? என்ன பிடிங்கி எடுத்துட்டாங்களோ? பழைய வீடு தானே, பேரிச்சம்பழக்கம் போடலான்னு சொல்லிட்டு யாரா பிடிங்கி வச்சுருப்பாங்க போல. ஐயா, கண்ணாடியில் என்ன நம்ம இதுக்கு தெரில ரிஃப்ளெக்ஷன். ஆரம்பமே கொஞ்சம் மெர்சலாக தான் ஆரம்பிக்குது, தெரில, பார்ப்போம். எல்லா கதவையும் போட்டு வச்சுக்கிறானுங்க. என்ன திறந்துட்டு எங்கே போகிறது? என்னையா இது? என்கிட்ட நல்ல வேளை மொபைல் இருக்குது. நான் கொஞ்ச நேரத்தில் கூகுள் மேப்பை ஆன் பண்ணிவிடுவேன். அப்போ தான் இந்த வீட்டிலேருந்து வெளியே போகிறதுக்கான பாதை தெரியும். ஆமாம் ஆமாம், கண்டிப்பாக தேவை கூகுள் மேப்பு. ஆமாம், இது போகுது 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் போகும். என்ன இதுயா? கண்ணு செவந்துருக்கு. ஃபோட்டோவே திகிலாக இருக்குது. கண்ணு பாடுறா. ரொம்ப நேரம் மொபைல் பார்த்து. This whole thing was a terrible mistake. If someone is reading this, leave while you still can. I'll see you again soon, my dear Cheryl. யாரே அது செரில்? செரில் யாரா இந்த வீட்டில் இருக்கிற ஒரு ஆளாக தான் இருக்கும். பார்ப்போம். ஆனால் நீ கொஞ்சம் பொறுமையாகவே போ, கடகடன்னு போகாத. ஏன்னா கொஞ்சம் உள்ள தைரியசாலி தான் நான். இருந்தாலும் லைட்டாக அந்த ஆம்பியன்ஸ் வெளிச்சம் கம்மியாக இருக்குது. பேட்ரி எந்த அளவுக்கு பேக்கப் இருக்குன்னு தெரில. இதெல்லாம் கொஞ்சம் மனசில் வச்சுக்கிட்டு எதுனா பாம்பு கிம்பு காலில் பற்றக்கூடாது. என்னமோ எழுதி வச்சுருக்காங்க, பார்ப்போம். When Cheryl had her accident, my wife Rose was never quiet. Rosa? Every night she would sit here every day, blankly staring at the courtyard. I feel you. அந்த ரோஸா? தெரியலையா? அப்போ ஜாக்கு? இப்போ ஜாக்கு எழுதுனத லெட்டர் தானே போல. இது அந்த ரோஸ் இல்லை, இது ஒத்த ரோஸான்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ஏதோ ஒன்று திடுதிப்புன்னு வந்து முன்னால் நிற்க போகுது. வேற 2 ஓட போகிறோம், அதுதான் தெரியுது. நான் கரடி இது மானுடைய கொம்பெல்லாம் தலையெல்லாம் மாட்டி வச்சுருக்காங்க. ஆமாம், நீ மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் போனல, எதனா தாயத்துக்கு ஏற்று கட்டியிருக்கியா? இல்லையே. எல்லாம் சும்மா ஒரு சேஃப்டி பர்பஸ் தான், வேறு ஒன்றும் இல்லை. இது என்னடா இது? பபிள்ஸா? ஏதோ ஒன்று லீக் ஆகுது, பார்ப்போம். ஆமாம், மேல் கதை வேறு அடைச்சி வச்சுருக்குது. வாங்க கீழே போவோம். இது வேற மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது விடாமல். எங்கள் என்னங்கள் அவ்வளோ அழகாக இருக்கேன், பார்த்துட்டே இருக்கீங்க. ஃபோட்டோ அப்படி தான்டா பார்க்கும், நம்ம தாண்டா பார்க்காம போகணும். டோர் ஹேண்டில் பிடுங்கி வச்சு இங்கே தான் வச்சு. ஓ, பேரிச்சம்பழத்துக்கு போடலையோ? நான் அந்த கதை தப்பாக நினச்சிட்டோம். நேராக நடந்து போவோம் வாங்க. டோர் ஹேண்டில் மாட்டிட்டோம், திறந்துட்டோம். தேடி தேடி பார்க்குற அந்த பேய காணோமே. என்னது இது? நெக்ரோமோனிக்கு டு ரிசரக்ட் அ பர்சன் ஒன் மியூட்டு கன்சிடர். நயா போட்டிருக்காங்க, புள்ளியாக வச்சுருக்காங்க. ஏதோ போட்டிருக்காங்க. அங்கே இழுத்து பேசணும். நீ வந்து புள்ளி இழுத்து பேசணுமா? அங்கே என்ன வி ப சி க ஏனுங்கோ என்னாங்கோ அந்த மாதிரி பேசணும். என்னமோ சோசியல் ப்ரொஃபஸர் வீட்டுக்கு வந்துருக்கனால அப்படி தான் தோணுது. குளோபு வச்சுருக்காரு, மேப் இருக்குது போல இருக்குது.
டோரை திறக்க திறக்க பக்குன்னு இருக்கு, இருந்தாலும் வெளியே காட்டிக்காம வீரர்கள்லாம் சொல்ற மாதிரி பார்த்துக்கலாம். பியானோ வாசிக்க போறோம். பியானோ வாசிக்கலாமா? ஆ ஓகே, நான் பாட்டு பாட ரெடி, நீ வாசிக்கிறியா? ஆ சரி. என் வானிலே ஒரே அம்மா தொண்டையில் போதும் போதும், பாட்டு பாடி பேய கிளப்பிட போகிறோம். ஆ இது என்னப்பா இது, எங்கேயோ போகுது. என்னடா இது, வீடை எவன்டா சாத்தினது? Who is the irresponsible person who locked the door when persons are inside the room? இந்த மாதிரி சூழ்நிலையில வீரர்கள் என்ன சொல்லுவாங்க? நல்லா மாட்டிக்கிட்டா. அதான் இது மாதிரி சிச்சுவேஷன்ல வீரர்கள் என்ன சொல்லுவாங்க? என்ன சொல்லுவாங்க? எதுவா இருந்தாலும் பார்த்துக்கலாம். அட ஒரே ஒரு மிஸ்டேக், கண்ணு முன்னு பார்க்காம ஓடிடுன்னு தான் சொல்லுவாங்க. அப்படியா? ஆமா. நாயா எல்லா டோரையும் பொட்டி பொட்டி வச்சுருந்தா எங்க இருந்து என்னத்த எடுக்கிறது? பேய காணமே, அந்த பேய காணமே. அவன் வழியை தேடி அலைஞ்சிட்டு இருந்தா பேய காணோம் தேடிட்டு இருக்கான். ஏப்பா நீ பாட்டுக்கு வழியை திறந்து போற, எந்த பக்கம் எப்படி எது பக்குன்னு வந்து நம்மளை பிடிக்கும்? அது பாரு, லாக்டு ஃப்ரம் த அதர் சைடா, யாரோ வெளியிலேருந்து பூட்டுறாங்க, நம்ம உள்ளே இருக்கிறது யாரோ பார்த்துட்டாங்க. ஐ திங்க் வி ஆர் ட்ராப்டு இன்சைட் த பங்களா. I am so bad about this, man. I don't want to be die inside this bungalow. I want to go home. கமலாக்காக்கு ஒரு மிஸ் கால் போட்டுருக்கோம். கமலா உடனே வந்துருவாங்க. இதுக்கு முன்னால நீங்க எங்க சேனலை பார்த்துருக்கீங்க. ஃபோன் அடிக்குது. ஃபோன் அடிக்குதா? ஹலோ யாரு? யாரு? ஹலோ 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 பேயக்கா. இதே மாதிரி தான் கமலாக்காவே எங்கன்னு தேடிட்டு இருந்தோம். ஆள் இல்லாத வீட்டில் எதுக்குடா ஃபோனு? புரியலையே. ஆளு காணாம தானே போயிருக்காங்க, ஆள் இல்லையே. ஐயோ என்ன எவ்வளோ டாய்லெட் பேப்பரு? ஆமாம், மல்டிபிள். பேஸ்மெண்ட் கதவா? பேஸ்மெண்ட் சாய வேணுமாமா? பேஸ்மெண்ட் மட்டும் போவாத, நான் காஞ்சோரிங் படத்தில் பார்த்துருக்க. பேஸ்மெண்ட்டுக்குள்ள தானே அந்த அந்த இருக்கும். தயவு செஞ்சு பேஸ்மெண்ட்டுக்கு போட. ஐயோ, நம்ம எதுக்கு போகக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ அது சாவி தான் கிடைக்கும் முதல்ல. அப்படியே போயிட்டே இருப்போம். ஆமாம், பேஸ்மெண்ட் கீ இருக்குன்றதால நம்ம போகணுன்னு அவசியம் கிடையாதுல்ல, இல்லாட்டி போய் தான் ஆகணுமா? இதெல்லாம் இந்த வீட்டுக்குள்ளேயே ஒரு பெடஸ்டில் கட்டி பிடிச்சிட்டு உட்கார வேண்டியதான். இங்கே வேறு அங்கங்கே ஒரு பெடஸ்டில் வச்சு, பெடஸ்டில் பார்த்தா ஆள் உருவம் மாதிரியே இருக்குது. மழை என்ன இப்படி கொட்டுது? அடியாத்தாடி என்ன எப்பா, எதை பார்த்தாலும் ஏதோ ஒன்று நிழல் மாதிரி தெரியுதுப்பா. ஏன்பா இந்த சாட்டர்டே நைட்டு இப்படி பண்ணுற? இந்த மழையில் நனைஞ்சு எனக்கு ஒரே ஜுரம் பிடிச்சிக்கிச்சு. ஆமாப்பா, 2 பேருக்கும் பிடிச்சிக்கிச்சு ஜலதோஷம். அந்த அளவுக்கு மழை பெய்யுது. இங்கெங்கேயோ தானே இந்த பேஸ்மெண்ட்டை உட்காந்து பார்த்தோம். பேஸ்மெண்ட்டு பேஸ்மெண்ட்டை காணோம், எங்கெல்லாம் தேடி பார்த்தோம். இந்த வீட்டுக்குள்ளே என்னமோ சம்பவம் நடந்திருக்கு, இல்லை அசம்பாவிதம் நடந்திருக்கு. அதுதான் பொருட்கள்லாங்க. பேஸ்மெண்ட் கண்டுபிடிச்சிட்ட போல இருக்கு. திறந்துட்டியா தம்பி? வேணாம், அதான் சொல்கிறேன் கேளு. கீழே போவாத, காஞ்சோரிங் படத்தில் பார்த்தது இல்லையா? கிளாப் என்னமோ ஒன்று மூவான மாதிரி இருக்கே, அது என்னது? பவர் பேங்க்கு. ஜென்ரேட்டரோட வயர் போகுதுன்னு நினைக்கிறேன். ஆனால் லைட் ரெண்டும் ரெட்டில் இருக்குது. அப்படின்னா கரண்ட் இல்லை. என்னையாது
இதனடா ஒய்ஜாவா என்ன இது? என்னமோ சட்டானிக் ரிச்சுவல் மாதிரி இருக்கு. ஊடு பிளாக் ஊடு. Something went wrong. I don't know what happened. What came back wasn't our dear Cheryl. It was something else. Something not from this world. அதாவது அந்த செரிலுங்கிற பொண்ணை தேடி போய் கடைசியில் கிடைச்சது என்னமோ விபரீதம் தான். ஊடு மந்திரம் செய்தது யார்? எனக்கு தெரிஞ்சு அந்த செரிலுங்கிற அந்த பவர் வந்துருச்சு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும், அதாவது என்னோட அசம்ஷன் படி செரிலுங்கிற பேஸ்மெண்ட்ல மூட சொல்றாங்க. கேட் த பேஸ்மெண்ட். என்ன சொன்னா செரிலுங்க என்னோட அசம்ஷன் படி இந்த செரிலுங்கிற அந்த குட்டி பொண்ணை மறுபடியும் அதான் இறந்து போயிருப்பா போல, மறுபடியும் உயிர் தேட வைக்கிறதுக்காக அவங்க அம்மா அப்பா என்னமோ சடங்கு பண்ணியிருக்காங்க. ஆனா அதுக்கு பதிலா வந்தது விபரீதம் என்னமோ போட்டிருக்காங்க படி. I have managed to confine her dolly for the sake of all that is holy. Only open. இப்போ முடிஞ்சது நம்ம 2 பேரும் ஜோலி. ஏன்டா இப்படி பண்றீங்க? இந்த கேம்ல நம்ம 2 பேரும் காலி. இந்த வீட்டில் எங்கன்னா ஸ்டெப்சில்ஸ் இருக்கு. என்னடா இது ஸ்டெப்சில்ஸ் இருக்கான்னு கேட்டால் சவப்பட்டியாக கிடக்குது. வச்சிருக்காங்க நமக்கு. ஏய் அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. பாரு பெடஸில் பார்த்தியா அந்த பேய் மாதிரியே இருக்குது. வரப்போகிறது என்ன டைப் ஆஃப் பேயின்னு தெரில. அட்லீஸ்ட் பேயோட வெரைட்டி டைப்பு தெரிஞ்சாவது நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி மேனேஜ் பண்ணலாம். இது என்னடா இது? ஊடு டாலா. The creature is drawn to light and sound. Super. So stay quiet and hidden. God have mercy on us. வெளிச்சம் பார்த்தா அந்த பேய் நம்ம பக்கத்தில் வருமா? இது வித்தியாசமான பேயா இருக்குது. வெளிச்சம் பார்த்தா பேய் ஓடும். ஆனால் இந்த பேய் வெளிச்சம் பார்த்தா தான் வருமா. அதனால வெளிச்சம் சத்தம் போடாமல் இருங்க அப்படின்னு நம்மளுக்கு எச்சரிக்கை கொடுக்குறாங்க. மின்னலே நீ வந்ததே நடி, எங்க 2 பேரையோ போட்டு தள்ள போறியா? அம்மே எங்கேயாச்சும் ஏதாச்சும் வந்ததுன்னா ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் எங்களுக்கு பேக்கப் பண்ணுங்கள். கொஞ்சம் உஷாராக சத்தமாக சொல்லுங்கள். அப்போ தான் நாங்கள் எஸ்கேப் ஆக முடியும். வெளியே வேறு மழை வேறு பெய்யுது. இந்த டைமில் கால் டாக்ஸி புக் பண்ணவும் முடியாது. வரமாட்டான் யாரும். நம்ம கூகுள் மேப்பை யூஸ் பண்ணும்போது வழக்கம் போகிற ரூட்டை சுற்றி விட்டுருச்சுன்னா என்ன பண்ண போகிறோம்? கடைசியில் அந்த கூகுள் மேப்பு நம்ம எங்கே போகக்கூடாதோ அந்த இடத்துக்கே ரூட்டை காட்டும். ஹலோ யாராச்சும் இருக்கீங்களா? ரொம்ப நேரமாக தேடுறோம். ஆஸ் அ டிடெக்டிவ் ஏஜென்ட்ஸ் we are not finding anything inside this room. Unlocked. ஐயோ மியூசிக் ரூம் இதானே இது? Unlocked. என்னையா பாட்டு இது கேவலமா இருக்கு. இதில் என்னமோ ஒரு மியூசிக் போடுறாங்க. எங்கள் காதுக்கு கேட்குது. ஆனால் உங்களுக்கு கேட்குதான்னு தெரில. கேட்காதுன்னு நினைக்கிறேன். அப்படியே நேராக போங்க. லெஃப்ட் எடுங்க. ரைட்டில் போயிட்டு ஒரு யூ டர்ன் போட்டிங்கன்னா அங்கே தான் நீங்கள் இறங்க வேண்டிய இடம். இப்படியே போயினே இருந்தோம்னு வச்சுக்கோங்க. The thing hates music. I keep my old records playing to keep it at bay. Hard to sleep though. அதுக்கு மியூசிக் பிடிக்காதான். இப்போ தான்டா என்னோடய டேர்ன் வருது. நான் இப்போ ஸ்மியூல் ஆப்பை ஓப்பன் பண்ண போகிறேன். என்னோட சங்கீதம் என்றும் வெள்ளை ஊற்றை எடுத்து ஊற்ற போகிறேன். அந்த பேயை விரட்டி அடிக்க போகிறேன். எங்கள் அப்பாவுடைய மியூசிக் பார்த்தா எனக்கு மட்டும் இல்லை, அந்த பேய்க்கே பயமாக தான் இருக்குது. நடுவில் என்னமோ காலை வாரி விட்ட மாதிரி இருக்குது. பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். இது ஒரு கேமு. என்னமோ வால்வா வீலா? ஓ வால்வு தான். அங்கே என்னமோ போக அடிச்சிட்டு இருந்தாங்களா, போய் மாட்டி விட்டுருவோம். வாழ்வே மாயம் இந்த வீட்டில், வாழ்வே மாயம் ஆயிட்டு தான் வருது. எங்கேன்னு தெரியலையேப்பா, தேடி பார்க்குறேன் பேய காணமேப்பா, இருக்காப்பா பேய காணும் வீட்டில், பேய காணும், பேய காணும் வீட்டுக்குள்ள, பேய காணும், சீலை போட்டு மூடிட்டோமே, இன்னும் அந்த ஸ்ப்ரே அடிக்காதே. டிங்கு போகணுமா? அட்டிக்கு அட்டிக்குன்னா மாடி மேலே
அங்கே இருக்கும் பாருன்னு போனா ஆஹா இதை பார்த்து நம்ம பயந்துட்டோம்டா. அது நிழல்ரா, அது பேய் கிடையாதுடா. என்ன மாதிரி தைரியமாக இருக்க பழகுடா. பேப்பர் வச்சிருக்காங்க. வந்த நாள் முதல் இந்த நாள் வரை. சர்டிஃபிகேட் ஆஃப் டெத் செரில் சில்வின். டைம் ஆஃப் டெத் 5:15 PM. சூப்பரு. இதுதான் மரண ஓலையா? வந்த நாள் முதல் இந்த நாள் வரை பேயை காணவில்லை. இந்த பங்களா பெருசு தேடி பார்த்தோமே. பேய் எதை எரிக்கணும்? என்னமோ வெப் சுட்டு இருந்தது, அது எரிக்கணுமா? வெப்பா? ஆமா, ஸ்பைடர் வெப். ஸ்பைடர் வெப்பா? அட்டிக்குல வந்திருக்கோம், பேயை காணவில்லை, நானும் லோகி மட்டும் ஓ ஆடாத குறையா வந்திருக்கோம். பேய்க்குனா மியூசிக் பிடிக்காதுன்னு தெரியும்ல. ஆமாண்டா டேய், நல்ல வேலை ஞாபகப்படுத்தினேன். ஏய் பேய்க்கு மியூசிக் பிடிக்காது, அப்போ ஓடிடும். டிராஃபிக் இந்த மியூசிக் இன்னும் நேரமா கேட்கக்கூடாதுன்னு நினைக்கிறது. அப்படி போய் இப்படி போய் லெஃப்ட் போய் ரைட்டு போய் இந்த வீட்டுக்குள்ள பேயே இல்லையே, ஜாலி ஜாலி நாங்கள் தேடி பார்த்தோமே பேயே இல்லையே, வீட்டுக்கு நாம திரும்பி போலாம் லோகியே. வீட்டுக்கு போகிறதுன்னா கதை கூட்டி வச்சுருக்கானுங்க. இதுக்கு தான் எவன் சொல்கிறதையும் கேட்காம நேராக வீட்டை விட்டு வெளியே அப்போயே வந்துருக்கணும். பெரிய வீராப்பா டைலாகெல்லாம் விட்டு வீட்டுக்குள்ள வந்து. தம்பி, நம்ம 2 பேரும் ஒரு பெரிய மிகச்சிறந்த டிடெக்டிவ், அதை மறந்துடாத. நம்மளோட பெருமையை நம்மளே கெடுத்துக்கூடாது. That thing, it just won't stop no matter how hard I try. Everything just passes straight through, like it does not even notice. What do I do? What do I do? What do I do? What do I do? என்ன அது தீப்பந்தம் மேல இருக்கிற அந்த வெப்பை எரிச்சு விடணும். ஏட்றா அந்த தீப்பந்தத்தை. வெப்பை எரிப்பாண்டா. வெப்ப எங்கடா இருக்கு அந்த வெப்பு? ஆமா, வெப்பை ஏன் எரிக்கணும்? ஒற்றை குச்சி இருந்தால் அதிலே இது பண்ணிடலாமே. ஆமா, இங்க வேற நிறைய வால் இருக்கு, ஒரே ஒரு வால் எடுத்துட்டு போய். சரி, அந்த பாட்டை பாடு. ஓ ஓ ஓ வாயி வந்த நாள் முதல் இந்த பேய பார்த்துட்டலா, பேய பார்த்துட்டலே அப்பாலே போ சாத்தானே, அப்பாலே போ சாத்தாலே. படிக்கிட்டு எனக்கு லைட் ஆஃப் பண்றா, லைட் ஆஃப் பண்றா, லைட் ஆஃப் பண்றா, லைட் இதோட நம்ம முடிச்சுக்கலாம். மீண்டும் அடுத்த பார்ட்டில் நம்ம இந்த கேமை ரிவைவ் பண்ணி கண்டினியூ பண்ணலாம். அது வரைக்கும் உங்ககிட்டேருந்து விடைபெறுவது உங்கள் லோஹித் மற்றும் தீபக். இது உங்கள் குட் பாய்ஸ் LSK யூடியூப் சேனல். கைண்ட்லி ப்ளீஸ் ஷேர் அண்ட் கமெண்ட்.